வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ராஜிய கோச்சிங் கிளாஸ்ல விட்டுட்டு கதிர் அங்கேயே உட்கார்ந்துடுறாரு. அவரு சோஃபாவில் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்க. கிளாஸ் முடிச்சு எல்லாரும் வர்றாங்க. முதல்ல 2 பேர் போக அடுத்து வர்ற ராஜி கிட்ட இங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கன்னு ஒரு கேர்ள் கேட்டுட்டு வர்றாங்க. குன்னக்குடியில இருந்து அப்படின்னு ராஜி சொல்ல, நான் நாகப்பட்டினத்துல இருந்து வர்றேங்கிறாங்க அந்த பொண்ணு. அப்படியா அப்படிங்கிற ராஜி அங்க உட்கார்ந்துருக்க கதிரை பார்த்துட்டு, சரி நாம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பைங்கிறாங்க அந்த பொண்ணு. பைங்கிற ராஜி கதிர்கிட்ட வந்து, கதிர் கதிர் அப்படின்னு மெதுவா தோலை தொடுறாங்க. பயங்கர அசதியில நைட்டு ஃபுல்லா தூங்காததால அவர் அப்படியே தூங்கி இருக்காரு. ராஜி 2 தடவை கூப்பிட்டதும் எழுந்திருக்கிறவரு கண்ணு ஒரு தேய்ச்சிக்கிட்டு கிளாஸ் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. போலாமான்னு கேட்க, அது முடிஞ்சிருச்சு, நீ இங்க உட்கார்ந்துருக்கன்றாங்க ராஜி. ரூமுக்கு போயிருக்கலாம்லன்னு ராஜி கேட்க, இல்ல பரவாயில்ல நான் இங்கேயே தூங்கிட்டேன் சாரிங்கிறாரு. இங்கே தூங்குறதுக்கு நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு ராஜி கேட்க, இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, கிளாஸ் எப்படி போச்சுங்கிறாரு கதிர். நல்லா போச்சு அப்படின்னு ராஜி சொல்ல, சரி அப்ப கிளம்புவோமான்னு கதிர் கேக்குறாரு. போலான்னு ராஜியும் கதிரும் கிளம்புறாங்க. மறுபடியும் 2 பேரும் ரோட்ல நடந்துட்டு இருக்க. கதிரை பாக்குற ராஜி, பாரு கண்ணெல்லாம் எம்பட்டு ரெட்டா இருக்கு, ஏன் தான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறியோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. எனக்கு பயங்கரமா பசிக்குது, உனக்கு அப்படிங்கிறாரு கதிர். எனக்கும் தான் அப்படின்னு ராஜி சொல்ல, இங்க பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, போன்ல பார்த்தேன், ரிவ்யூல ரொம்ப நல்லா இருந்தது, அங்க சாப்பிட போலாமான்னு கேக்குறாரு கதிர். போலான்னு ராஜி ஒத்துக்க 2 பேரும் நடக்கிறாங்க. ராஜி ஏதோ பழைய நினைவுகள்ல மூழ்க போக டக்குன்னு கதிர் அவங்கள கூப்பிட்டு, ஆமா கிளாஸ்ல எப்படி சொல்லி கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்க, அதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜி நடக்க 2 பேரோட கையும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது. 2 பேரோட முகமும் அப்படியே கொஞ்சம் மாறிட கண்கள்ல காதல் மயக்கம் வந்து ஒட்ட ஆரம்பிக்குது. வார்த்தைகளுக்கு பஞ்சமாக கண்கள் மட்டுமே பேசிக்குது. ராஜியோட பேச்சு தடப்பட கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு கையை மடக்கிக்கிறாங்க. நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு கதிர். ஆனாலும் 2 பேருமே அடுத்த உலகத்துக்குள்ள போக முடியாம நிகழ்காலத்திலே நிக்க முடியாம தடுமாறுறாங்க. கதிர் கையில வாட்டர் பாட்டில் வச்சிருக்க, கொடு அப்படின்னு வாங்கி அவங்க பேக்ல போட்டுக்கிறாங்க. ராஜி இப்படிதான் போகணும்னு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர்றாரு கதிர். அது ஒரு ஓபன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்க. 2 பேரும் பாத்துக்கிட்டே வர்றாங்க. ராஜி நின்னுட, வா அப்படின்னு கூட்டிட்டு வர்ற கதிர் உட்காருங்கிறாரு. அப்படின்னு ஒரு டேபிள்ல 2 பேரும் உட்காருறாங்க. ராஜி இந்த ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸையும் இன்டீரியரையும் இப்படின்னு பாத்துட்டு இருக்க. கதிர் மெனு கார்டு பாத்துட்டு இருக்காரு. என்ன சாப்பிடுறேன்னு கேட்க, தெரியலையே நீயே ஏதாவது சொல்லுங்கிறாங்க ராஜி. நான் சொல்றத நீயே சாப்பிடணும், உனக்கு பிடிச்சத நீயே ஆர்டர் பண்ணி சாப்பிடு, இந்தான்னு மெனு கார்டை நீட்டுறாரு. ராஜி மெனு கார்டை பார்த்துட்டு இருக்க, உனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும் தானே அப்படின்னு கதிர் கேட்க, ராஜி திகச்சு போய் பாக்குறாங்க. கொஞ்சம் பொறுத்து, பிடிக்கும், ஆனா உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. நீயும் அண்ணியும் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன்னு சமாளிச்சு அசட்டு வழியிறாரு கதிர். ஒட்டு கேட்டியான்னு ராஜு ஒரு மாதிரியா பாக்க, இதுல ஒட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்கு, சாப்பாட்டு விஷயத்த பத்தி மட்டும் பேசுனா நீ உன்னையே மறந்து ஊருக்கே கேக்குற மாதிரி பேசுவ அப்படின்னு கதிர் சொல்ல, செல்லமா கோச்சிக்கிறாங்க ராஜி. அப்புறம் சிக்கன் கபாப் கூட உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு கதிர் சொல்ல, ஆச்சரியமா ராஜி பார்க்க, எனக்கு தெரியுங்கிறாரு கதிர். ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க ராஜி. வெயிட்டர் அப்படின்னு கூப்பிட, இதோ வர்றேங்க சார்னு ஒரு சவுண்ட் வருது. சொல்லுங்க சார்னு ஒரு வெயிட்டர் வந்து நிக்கிறாரு. என்ன வேணும்னு அவரு கேட்க, 2 மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் கபாப் அப்படிங்கிறவரு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ பிளேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார் அப்படின்னு அவரு தலையாட்டிட்டு இருக்க. அவ்வளவுதாங்கிறாரு கதிர். அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு வார்த்தைகள் கிடைக்காம ஒருத்தர் பாக்குறதும், ஒருத்தர் பாக்குறப்ப இன்னொருத்தர் வேற பக்கம் பாக்குறதும் அப்படின்னு புதுசா காதல்ல நுழைந்த ஜோடிகளா மாறிடுறாங்க. அவங்களோட அந்த நிலையை ரொம்ப நேரம் நீடிக்க விடாம வெயிட்டர் அவங்க ஆர்டர் பண்ண திங்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து பிளேட்டை வச்சு தேங்க்யூ சார்னு கதிர் சொல்ல, ஓகே சார்னு போறாரு அவரு. கதிர் முதல் வேலையா ஒரு மட்டன் பிரியாணி பவுல் எடுத்து அவங்க பக்கத்துல வைக்கிறாரு. அடுத்து சிக்கன் கபாப், சில்லி சிக்கன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு. ராஜி அவங்க பிளேட்ல எடுத்து வைக்க போக, இரு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அக்கறையோட ராஜிக்கு கதிர் சர்வ் பண்ண, ராஜி அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. போதும் அப்படின்னு ராஜி சொல்ல, பிரியாணியை வச்சுட்டு அடுத்து சில்லி சிக்கன் வச்சுட்டு கபாபையும் எடுத்து வைக்கிறாரு. கொஞ்சம் ஒன்னு பார்த்து அவர் எடுத்து வச்சிட்டு இருக்க கதிர ரசனையோட பார்த்துட்டு இருக்காங்க ராஜி அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்க. சாப்பிடு அப்படிங்கிற கதிர் சின்ன சிரிப்போட அவருக்கு பரிமாறிக்கிறாரு. அடுத்தடுத்து கூல் ட்ரிங்க்ஸ் வர அதையும் எடுத்து கொடுத்து சாப்பிடுன்றாரு. பயங்கரமா பசிக்குதுன்னு சொன்ன கதிர் ராஜியை தான் சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காரு. எப்பவுமே சாப்பிடுறதுக்கு சங்கடப்படாத ராஜி கொஞ்சம் கூச்சத்தோட கதிரையே பார்த்துக்கிட்டு சாப்பிட அவரும் சின்ன சிரிப்போட அதை ரசிச்சிட்டு இருக்காரு. அப்ப பாட்டு ஓட ஆரம்பிக்க 2 பேரோட பார்வை அந்த பாட்டு வர்ற சவுண்ட்ல போகுது. அந்த சைடா தலையை திருப்பி பார்க்க
கதிருக்கு உடனே பொறுமல் வருது. வரவா வரவா புயலே அப்படின்ற பாட்டு ஓடிட்டு இருக்கு. என்ன இது, எங்க போனாலும் இந்த காதலும் நம்மளோட நிலையும் சுத்தி சுத்தி அடிக்குதுன்னு 2 பேரும் பாக்குறாங்க. ராஜி வெட்கத்தோட தலைய குனிய, போடுறதுக்கு இவங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா அப்படின்னு கதிர் சாப்பிட்டுட்டு இருக்க. விடமாட்டேன், உன்னை நான் விடமாட்டேன்னு மேல் வாய்ஸ் போயிட்டு இருக்க. கதிருக்கு ரொம்ப சங்கோச்சமா இருக்கு. நான் ஒரு ஃபோன் பண்ணணும், வெளியே போயிட்டு வரவா அப்படின்னு சொல்ல பாட்டு சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ராஜி பார்க்க, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், நான் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எழுந்து போறாரு கதிர். வெளியே போற கதிரையே பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க ராஜி. கதிர் போனும் இல்ல ஒன்னும் இல்ல. அவர் அந்த சிச்சுவேஷனை நினைச்சு, அவரோட நிலையை நினைச்சு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்க. ராஜியும் வெக்கமா ஆசையுமா அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதிர் கழுத்தை தேய்ச்சி, முகத்தெல்லாம் தேய்ச்சி, நெத்தியெல்லாம் தேய்ச்சி கண்ட்ரோல் பண்ணிட்டு மெதுவா திரும்பி பார்க்க ராஜி அவரையே பாக்குறது தெரியுது. ஐயோ, போன் பண்றோம்ல சொல்லிட்டு வந்தோம், மெயின்டைன் பண்ணி ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறவரு படக்குன்னு போன் எடுத்து காதுல வச்சுக்கிறாரு. ஹலோன்னு ரொம்ப பேசுற மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு இருக்க. ராஜியோட பார்வை அவரு மேலேயே தான் இருக்கு. பைடா, நான் வச்சிடுறேன் அப்படிங்கிற கதிர் உள்ளர வர ராஜி அவரை பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அதுக்குள்ள போன் பேசிட்டியான்னு கேக்குறாங்க. பேசிட்டேன்னு அவரு சொல்ல, சரி சரி அப்படின்னு ராஜி அவரே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த பார்வையை தாங்க முடியாம தானேடி வெளியே போனேன், சாப்பிடுறதா இல்லையான்ற மாதிரி தவிக்கிறாரு கதிர். ராஜி வெக்கத்தோட வேற பக்கம் திரும்பிக்க அவரும் தலையை குனிஞ்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ராஜி அப்படியே உட்கார்ந்து இருக்கத பார்த்து சாப்பிடுங்கிறாரு. ஆனாலும் அங்க ஓடிட்டு இருக்க பாட்டு அவங்கள ஒரு நிலையில நிக்க விடாம பாத்துக்குது. வீட்டுல அரசி சோஃபால உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்க. மீனா வர்றாங்க. அவங்க பேக்கை டீப்பாயில வச்சுட்டு அங்க சேர்ல உட்கார. ஹாய் அண்ணி, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க அப்படின்றாங்க அரசி. சும்மாதான், அப்படியே அத்தைய பார்த்துட்டு போலான்னு வந்த. எங்க உங்க தாய காணோம் அப்படின்னு மீனா கேட்க, அம்மா ரூம்ல உட்காந்து ஏதோ ரகசியமா எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு அரசி சொல்ல, எழுதுறாங்களா அப்படின்னு மீனா ஆச்சரியமா கேட்க, அப்படிங்கிறாங்க அரசி. என்ன எழுதுறாங்கன்னு மீனா கேட்க, அது தெரியல, உள்ளர போனா என்ன துரத்தி விடுறாங்க அப்படின்னு அரசி சொல்ல, மீனா பலமா யோசிக்கிறாங்க. நான் போய் பாக்குறேன்னு போறாங்க. இதுதான் சாக்குன்னு அரசியும் கூடவே போறாங்க. உள்ளர ரூம்குள்ள கோமதி பண்ணி வச்சிருக்க அலப்பறைய பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மயக்கமே வந்துரும். பெட்டு ஃபுல்லா பேப்பரை கசக்கி ஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க. ஒரு நோட்டையே காலி பண்ணிருப்பாங்க போல இருக்கு. 2 பேரும் உள்ளர என்டர் ஆயிட்டு இருக்க. அப்பவும் கோமதிக்கு அவங்க எழுதுனதுல திருப்தி இல்ல போல இருக்கு. அந்த பேப்பரையும் கசக்கிட்டு இருக்காங்க. கசக்கி தூக்கி போட்டுட்டு சே அப்படின்னு அடுத்து எழுதுறதுக்காக எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உள்ளர வந்ததை நிமிந்து பார்த்துட்டு படக்குன்னு பின்னாடி மறைச்சுக்கிறாங்க. மீனா, அது என்னது அப்படிங்கிற மாதிரி லைட்டா எட்டி பார்க்க இவங்க உடம்ப ஒரு பக்கமா சரிச்சு அதை மறைக்கிறாங்க. பயங்கரமான திருட்டு மொழி முழிக்கிறாங்க கோமதி. பெட்டை பாக்குற அரசி, ஐய அப்படின்னு முகத்தை சுருக்க, பெட்டெல்லாம் குப்பை போடுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க மீனா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு கோமதி சமாளிக்க பார்க்க டக்குன்னு அரசி குனிஞ்சு ஒரு பேப்பர் எடுக்க போறாங்க. பாஞ்சு வந்து கோமதி அரசியோட கைய புடிச்சிடுறாங்க. கையில இருக்க பேப்பரை புடிங்க, ஏய் அதை கீழே போடுறி, தொடாதன்னு கத்துறாங்க. உடனே கோமதி மத்த பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்க மீனா கோமதியோட எதிரில உட்காந்து என்னமோ எழுதுறீங்களாமேன்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா அப்படின்னு கோமதி சொல்ல, என்ன கதை எழுதுறீங்களா? நீங்க எழுத்தாளர்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, நீங்க எழுதுனதை நான் பார்க்கலாமா அப்படின்னு மீனா நைஸா எட்டி பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க கோமதி. சும்மா பாக்குறேன், எனக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற கோமதி, கதையெல்லாம் ஒன்றும் இல்லடிங்கிறாங்க. அப்படின்னு மீனா பார்க்க, இதுக்கு மேல இவகிட்ட சமாளிச்சு தொலைய முடியாது, உண்மையை சொல்லிடலான்னு நினைக்கிற கோமதி லெட்டர் எழுதிட்டு இருந்தேங்கிறாங்க. அப்படி வா வழிக்கு அப்படின்ற மாதிரி அரசி பார்க்க, என்ன லெட்டரு அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ அம்மா, அப்பா உன் மேல கோவத்துல இருக்கிறதுனால லெட்டர் எழுதி வச்சு எங்கேயாவது போக போறியா அப்படின்னு பதறாங்க. ஐயோ அரசி அப்படின்னு மீனாவும் பதற, ஏய் லூசாடி நீ, நான் எதுக்கடி எங்கேயாவது போகணும் அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல நான் பயந்து போய் தான் கேட்டேங்கிறாங்க அரசி. நான் எங்கேயும் போகல, உங்க அப்பா என்கிட்ட பேசாம என் மனசு எம்பிட்டு வலிக்குதுன்னு அவருக்கு லெட்டரா எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க அரசி. கோமதி லைட்டா விசும்ப ஆரம்பிச்சுட, அத்தை என்ன அத்தை சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, இல்லம்மா ஏதாவது கோவம் இருந்தா என்ன திட்டுவாரு, ஆனா பேசாமல்லாம் இருந்ததே இல்ல, நானும் முன்ன போய் நிக்கிறேன், ஏதாவது பேசி பாக்குறேன், உடம்பு சரியில்லைன்னு கூட சொல்லி பார்த்தேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறாருடி
அதான் என் மனசுல இருக்கிறத லெட்டரா எழுதுறேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு வருத்தமா முகத்தை திருப்பிக்கிறாங்க. மீனாவும் ஐயோ பாவம்னு பாத்துட்டு இருக்க. ராஜி எழுதுன லெட்டரை அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் படிச்சாங்கல்ல, அவங்க மனசு உருகுச்சுல்ல. நான் எழுதுற லெட்டரை படிச்சு அவர் மனசு மாறினா நல்லது தானேன்னு கேக்குறாங்க கோமதி. நீ ஏதேதோ ட்ரை பண்ற, ஆனா அப்பா தான் அசைஞ்சு கூட கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அரசி பெருமூச்சு விடுறாங்க. கோமதிய பரிதாபமா பார்த்துட்டு நல்லதுதான் அப்படின்னு மீனா சொல்ல, பாரு நான் அவரை ஏமாத்தணும்னு கனவுல கூட நினைச்சது இல்லடி. ஏண்டி நீயும் அங்கதானேடி இருந்த, என்ன நடந்துச்சு, ஏது நடந்தது, எப்படி இருந்ததுன்னு உனக்கும் தெரியும் தானேங்கிறாங்க கோமதி. நல்லா தெரியும் அத்த, விடுங்க மாமாவும் கொஞ்ச நாள்ல புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு மீனா சொல்ல, சோ கொஞ்ச நாள்லாம் கஷ்டம்டி, அவரு இன்னைக்கே எப்படியாவது புரிஞ்சுக்குவாரு, கண்டிப்பா நான் புரிஞ்சுக்க வைப்பேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஓ அவ்வளவு உறுதியா இருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி அரசி பார்த்துட்டு, அண்ணி அண்ணே உங்க கூட பேசுதான்னு மீனா கிட்ட கேக்குறாங்க. மீனா உச்சி கொட்டிட்டு அப்படின்னு உதட்ட பிதுக்கி காமிக்கிறாங்க. அரசி பாத்துக்கிட்டு இருக்க, ஏண்டி அவன் பேசலையா உன் கூடன்னு கோமதி கேக்குறாங்க. அவரு மிஸ்டர் பாண்டியனோட பையனாச்சே, மிஸ்டர் பாண்டியனுக்கு இருக்கிற கோபமும் ரோஷமும் மிஸ்டர் செந்திலுக்கும் இருக்கும்ல அப்படின்னு மீனா நக்கலா சொல்ல, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, பாவம் உங்க நிலைமை அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அரசி. ஏண்டி நீயாவது என்ன நடந்ததுன்னு சொல்ல முயற்சி பண்ணி பாத்தியா இல்லையா அப்படின்னு கோமதி கேட்க, பண்ணி பார்த்தேன், அவங்க கண்டுக்கல, எப்படியோ போங்கன்னு நானும் விட்டுட்டேன்னு மீனா சாதாரணமா சொல்ல, ஐயோ அப்படின்னு கோமதி தலையில கைய வச்சுக்கிறாங்க. அண்ணே பேசாம இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அண்ணி அப்படின்னு அரசி கேட்க, நான் ஏன் அரசிமா கஷ்டப்பட போறேன், நான் ஜாலியா தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா அப்படின்னு சந்தோஷமா கேக்குறாங்க பாக்குறாங்க அரசி. கோமதி என்னடி சொல்ற, என்ன சொல்ற நீ அப்படிங்கிற மாதிரி மீனாவை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு நான் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, கோமதி அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா அண்ணிய பார்த்து கத்துக்கோமான்றாங்க அரசி. ஏய் இவ்வளவு மாதிரி எல்லாம் என்னால என் புருஷன்கிட்ட பேசாம இருக்க முடியாது அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு ரெண்டு பேரும் கிண்டல் பண்றாங்க. அவரு இன்னைக்கு என் லெட்டரை படிச்சுட்டு ஓடி கோமதின்னு வந்து அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, என்ன வந்து கட்டி பிடிச்சுக்குவாரா அப்படின்னு கோமதியோட கைய மீனா பிடிக்க, அடைச்ச இவ வேற, இவ ஒருத்தி சும்மா இருடி, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, ஏதோ என்கிட்ட பேசினா மட்டும் போதுங்கிறாங்க கோமதி. ஐயோ அத்தை இவ்வளவுதானா உங்க ஆசை அப்படிங்கிற மாதிரி மீனா பாக்க, ஏய் போடி போங்கடி, உங்ககிட்ட பேசி பேசி என்னோட நேரம் வேஸ்ட் ஆகுது, நீங்க போய் வெளியில இருங்க, நான் லெட்டர் எழுத போறேங்கிறாங்க கோமதி. சாப்பிடுறதுக்கு என்னத்த இருக்குன்னு மீனா கேட்க, சோறு குழம்பு எல்லாமே இருக்குடிங்கிறாங்க கோமதி. நீங்க சாப்பிட்டீங்களான்னு மீனா கேட்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீங்க போய் சாப்பிடுங்கிறாங்க கோமதி. அப்படின்னு மீனா தலைய ஆட்ட, ஏமா ஏதாவது ஆம்லெட் போட்டு தரவா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல இருக்கிறதைய வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரின்னு கோமதி தலையாட்டுறாங்க. அண்ணி எனக்கு பசிக்குது, வாங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட போலாம் அப்படின்னு அரசி கூப்பிட, ஏய் நீ சாப்பிட்டுட்டு ஆபீஸ் தானே போவ அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா அத்தை போவேன், ஆட்டோவை திரும்ப வர சொல்லியிருக்கேன், கிளம்பணுங்கிறாங்க மீனா. நம்ம கடை வழியா தானே போவ அப்படின்னு கோமதி ஆர்வமா கேட்க, கடை வழியாலாம் போக மாட்டேன், பட் உங்களுக்கு கடை வழியா போகணும்னா போகலாங்கிறாங்க மீனா. கடை வழியா போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு கோமதி சின்ன குழந்தை மாதிரி கண்கள் முன்ன சொல்லிட்டு இருக்க, மீனா அவங்களையே பாத்துட்டு இருக்காங்க. சூட்டோட சூடா இந்த லெட்டர் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ரைட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க மீனா. சரி சரி போங்க, போய் சீக்கிரம் சாப்பிடுங்க, நான் அதுக்குள்ள லெட்டர் எழுதி முடிச்சிடுறேன், சரியா போங்க போங்க போங்க. ஏய் என்னடி அப்படி பாக்குற, போங்கடி போ அப்படின்னு கோமதி சொல்ல, இவ்வளவு நேரம் பெட்டையே குப்பை பண்ணிட்டு இருக்க, இப்ப நாங்க சாப்பிட்டு வர்றதுக்குள்ள எழுதிருவியா நீ அப்படின்னு அரசி சொல்ல, ஐயோ என்ன பேச்சு பேசுறா போடி அப்படின்னு கோமதி சொல்ல, போங்க போங்க அப்படின்னு மீனாவை பார்த்து சொல்ல, சீக்கிரம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் போறாங்க. ஏன் புருஷனுக்கு நான் லெட்டர் எழுதுறேன், இவளுங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாளுங்க, எழுதுவோம் அப்படின்னு உடம்பு ஒரு குலுக்கு குலுக்கிட்டு பயங்கரமா கவிதை எழுதுற அளவுக்கு ஒரு கடிதத்துக்கு பில்டப் கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க கோமதி. இப்படியும் முதல் வரி கிடைச்சிருச்சு போல இருக்கு, அன்புள்ள கணவருக்கு அப்படின்னு அவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சு வந்துட்ட கோமதி லெட்டர் எழுதிட்டு வர்றாங்க. ஆட்டோ வந்து நிக்க, ஏண்டி தேவையில்லாம உன் வேலையை கெடுக்கிறேனாங்கிறாங்க கோமதி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டே கூட வர, டக்குன்னு கோமதி பிரேக்க போட்டு வானத்தை பாக்குறாங்க. இங்க பாருங்க
நாள் தவறாம உங்களை எல்லாம் கும்பிடுறேன்ல, இன்னைக்கு என் கூடவே இருக்கணும், புரியுதா? கடவுளை துணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அத்தை, கடவுளை எது கூப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தைரியமா வாங்க போலாம் அப்படின்னு மீனா கூப்பிட்டு இருக்க எதிர் வீட்டுல வண்டி நிக்குது. வண்டியை ஓட்டிட்டு வந்த சக்திவேல் அதை நிறுத்த பின்னாடி முத்துவேல் இருக்காரு. அவர் இறங்குறாரு. கோமதி அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு கடுப்பாகி நிக்கிறாங்க. முத்துவேல் இறங்கிட சக்திவேல் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு இறங்குறவரு, அண்ணே இந்த பேங்க் மேனேஜர் கிட்ட என்ன ஏதுன்னு பேசிடணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கோமதி அவங்கள முறைக்கிறத பார்த்துட்டு மீனா அத்தைய பார்த்துட்டு அவங்க பார்வை போற பக்கமே அவங்கள திரும்புறாங்க. ஐயோ, விஷயம் விபரீதமா போயிரும் போல இருக்கே, இவங்க பாக்குற பார்வையை பார்த்தா இப்ப சண்டைக்கு போகாம விட மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு மீனா பயந்து போய் பார்த்துட்டு இருக்க சோதனை காலமா 2 அண்ணன் தம்பியும் வெளியவே நின்று பேசிட்டு இருக்காங்க. கோமதி உடனே கோவமா வருவாங்க. எனக்கு கோவமா வருதுடி, இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தானடி காரணம் அப்படின்னு ரைஸ் ஆயிட்டு இருக்க மீனாவுக்கு உண்மையாவே பயம் வந்துருது. அத்தை விடுங்க அத்தை, அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்றாங்க. ஏய், அது எப்படி நம்ம வீட்டுக்கே நம்ம வீட்டு நிம்மதியை கெடுக்கலாமா அப்படின்னு கோமதி கொலவெறியோட அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இன்னும் அங்கேயே பேசிக்கிட்டு இருக்க அன்னைக்கே நல்லா நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், விட்டுட்டேன் அவங்கள அப்படியே. இப்ப போய் நான் கேட்டுட்டு வரேன்னு கோமதி ஒரேட்டு எடுத்து வைக்க, அத்தை அத்தை மாமாவுக்கு லெட்டர் கொடுக்கலான்னு அப்படியே ரொமான்டிக்கா வந்தீங்க, இப்ப எதுக்கு ஆக்ஷன் மோடுக்கு மாறுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க மீனா. ஏய், நீ சும்மா இருடி, அதெல்லாம் நான் இன்னைக்கு கேட்காம விட போறது இல்ல, 2ல 1 பாத்துடுறேன் அப்படின்னு கோமதி நடக்க ஆரம்பிக்க, அத்தை 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 அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு ஓடி வர்றாங்க மீனா. கோமதி அவங்கள நெருங்கி வந்துகிட்டு இருக்க, சரின்னு வீட்டுக்குள்ள போலாம் வான்னு அப்படின்னு சக்திவேல் திரும்ப முத்துவேல ஒரு எட்டு எடுத்து வைக்கிறாரு. நில்லுங்க அப்படின்னு கோமதி முன்னாடி வந்து நிக்க, இவ எதுக்கு இப்ப வர்றா, எதுக்கு இங்க வர்றா அப்படின்னு யோசனையா மீசையை தடவிக்கிட்டு பாக்குறாரு சக்திவேல். உனக்கு இங்க என்ன வேலைங்கிற மாதிரி பார்த்துட்டு முத்துவேல் முகத்தை திருப்பிக்க, இப்ப உங்க 2 பேருக்கும் சந்தோஷமா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க, என்ன எதுக்கு இப்ப பொங்கிட்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் பாக்குறாரு. அத்தை வேணா அத்தை விடுங்க அப்படின்னு மீனா கூப்பிட்டு இருக்காங்க. ஏய், நீ பேசாம இருடி, இதோ பாருங்க, உங்க வீட்டுக்கு நான் விருந்துக்கு கூப்பிட்டேன், அப்ப என்ன சொன்னீங்க? உறவாட இந்த பக்கம் வராதன்னு சொன்னீங்க, நானும் பேசாம திரும்பி தானே போனேன், அப்படியே விட்டு இருக்கலாம்ல, எதுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கோமதி கத்த. இங்க பாரு, ஆசைப்பட்டெல்லாம் உன் வீட்டுக்கு வரல, அத்தா அழுது அழுது கூப்பிட்டுச்சு, அதனாலதான் வந்தோம், புரியுதா அப்படின்னு சக்திவேல் எரிச்சலோட சொல்ல, அம்மா மேல இருக்கிற பாசத்துல எல்லாம் நீங்க ஒன்னும் வரல, பொய் சொல்லாதீங்கிறாங்க கோமதி. அப்புறம் எதுக்கு வந்தோன்னு கண்டுபிடிச்சிட்டியா? பெரிய இவளாட்டம் பேசுறதுக்குங்கிற மாதிரி சக்திவேல் பார்க்க, கிடைச்ச கேப்ல ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு தானே வந்தீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, பரவாயில்லையே, உனக்கெல்லாம் இவ்வளவு அறிவு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி மீசையை தடவிட்டு இருக்காரு சக்திவேல். ச்சே, நீங்க மாறிட்டீங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா நீங்க 2 பேரும் அப்படியே தானே இருக்கீங்க, கொஞ்சம் கூட மாறல அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க. ஐயோ, லஞ்சுக்கு வந்தா இது வேற தேவையில்லாத லக்கேஜா நிக்குது அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் பார்க்க, கோமதி பார்த்து பேசு, வார்த்தை ரொம்ப முக்கியங்கிறாரு சக்திவேல். யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதுல்ல அப்படின்னு கேட்க, என்னத்த பார்த்து பேசுறது, தந்திய 2 குடும்பமும் சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கலாம், அம்மாவுக்கும் மன நிறைவா சந்தோஷமா இருந்திருக்கும்ல, என் மனசும் ராஜி மனசும் வேதனைப்படாம இருந்திருக்கும்ல, அதை விட்டுட்டு தேவையில்லாம கல்யாண விஷயத்த நோண்டி அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அத்தை 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 ஒன்னும் வேண்டாம் அத்தை, வாங்க அத்தைன்னு மீனா கூப்பிடுறாங்க கைய பிடிச்சி. ஏய், கைய விடுறி, நான் பேசிதான் ஆகணும், நீ வாய் திறக்காத அப்படின்னு கோமதி கத்த. மீனா என்ன பண்றதுன்னு 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. ஏன்னு நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க வீட்டு பொண்ணு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா தானே இருக்கிறா, அப்புறம் எதுக்குன்னு சும்மா அரத பழைய விஷயத்தெல்லாம் பேசி தேவையில்லாம குத்தி காட்டுறீங்க அப்படின்னு கோமதி கொந்தளிக்கிறாங்க. அதெல்லாம் பேச போய் தானே பல உண்மைகள் வெளியே வந்துச்சு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்படி என்னத்த கண்டுகிட்டேங்கிற மாதிரி கோமதி பார்க்க, நீ பண்ணின திருட்டுத்தனம்லாம் அப்பதானே எங்களுக்கு தெரிய வந்ததுங்கிறாரு சக்திவேல். இதோ பாருங்க, நான் ஒன்னும் தப்பா எதுவும் பண்ணல, அப்ப நீ பண்ணது ரொம்ப சரியாக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு சக்திவேல். அந்த நேரத்துக்கு எது சரின்னு பட்டுதோ அதை தான் பண்ணுனேன், உங்க குடும்ப மானத்தை நான் காப்பாத்தி இருக்கேன், அவ்வளவுதாங்கிறாங்க கோமதி. நீ எங்க குடும்ப மானத்தை காப்பாத்தினியா அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் மெதுவா பார்க்க, அதை பத்தி இப்ப தேவையில்லாம பேசி எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை வர வச்சுட்டீங்கல்ல, பாருங்க உங்களால அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல அப்படின்னு எங்க இருக்க கோவத்தை பூரா அண்ணன்கிட்ட கொட்டி தீக்குறாங்க கோமதி. இங்க பாரு, நாங்க பாத்திருந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா நாங்க சட்டைய பிடிச்சி ஏன்டா எங்க தங்கச்சிகிட்ட பேசாம இருக்கிறேன்னு கேட்போம், நீயா பாத்துக்கிட்டு ஓடினவன் தானே, அவங்கிட்ட எல்லாம் நாங்கெல்லாம் பேச முடியாது, போ
அப்படின்னு சொரிநாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாரு சக்திவேல். எப்பா சாமி, நீங்க கேட்ட வரைக்கும் போதுங்க. ஆனா ஊர் உலகத்துல உங்களை மாதிரி அண்ணனுங்க எந்த தங்கச்சிக்கும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்லிக்க. அப்படி என்ன எங்களுக்குள்ள குறைச்சல பாத்துட்ட அப்படிங்கிற மாதிரி முத்துவேலும் பாக்குறாரு. இப்ப திக்கு தெரியாம நிக்கிற நேரத்துல வந்து உதவுவீங்க, எல்லாம் கூடி வர்ற நேரத்துல மொத்தத்தையும் குழப்பிடுவீங்க அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க. பேசி முடிச்சிட்டியா, கிளம்பு, வேலை இருக்கு அப்படின்னு எப்பவும் போல சிம்பிளா முடிக்கிறாரு முத்துவேல். கிளம்பு தானே போறேன், இங்கேயே வா, நிக்க போறேன் அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க. ஐயோ இந்த இம்சை தாங்க முடியலடா அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேரும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. விட்டக்குறை தொட்டக்குறையா வந்து நின்னு உதவி பண்ணீங்க, அது எங்களுக்கு சந்தோஷம்தான், நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு நானும் ஒதுங்கி ஒதுங்கி போயிருக்கணும். அண்ணனாவது நொண்ணனாவதுன்னு இம்பட்டு வருஷம் பேசாம இருந்தேன்ல, அதே மாதிரியே இருந்து தொலைச்சிருக்கணும் அப்படின்னு கோமதி புலம்பிக்கிட்டு இருக்க. ஐயோ இவ்வளவு போக மாட்டேங்கிறா, நம்மளையும் போக விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு விடாம நான் உங்களை கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்னு நெத்தியில படார்னு அடிச்சுக்கிறாங்க கோமதி. பா போதும்பா, போதும் போதும்பா, உங்க சங்காத்தமே இனிமே எனக்கு வேண்டாம். இனிமே உங்க முகத்துல நான் முழிச்சேன் என்னை என்னன்னு கேளுங்க. இனிமே ஏய் நீ வாடி போலாம், வா போலாம், இவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல, எதுக்கு எடுத்தாலும் சண்டை அப்படின்னு கோமதியை வந்து பொறிஞ்சு தள்ளிட்டு இப்ப மீனாவோட கைய பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஏறுன்னு மீனாவை மிரட்டாத குறைய ஆட்டோல ஏத்தி விடுறாங்க. அண்ணனுங்க 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு முந்தானைய உதறிட்டு கோமதியும் ஏற. அப்பாடா, நொய்யு நொய்யுன்னு அடமுள்ள மாதிரி வந்து அடிச்சுட்டு ஒரு வழியா கிளம்பிடுச்சுப்பா அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேரும் பார்க்க, நீங்க கிளம்புங்கண்ணே அப்படின்னு ஆட்டோக்காரரை மிரட்டிட்டு இருக்காங்க கோமதி. போ 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 அப்படின்னு சக்திவேல் போயிட்டு இருக்க ஆட்டோவை பார்த்து சொல்ல, என்னடா இப்படி வந்து கத்திட்டு போகுதுங்கிறாரு முத்துவேல். என்ன அவ என்ன லூசான்னு, அவ புருஷன் அவகிட்ட பேசலன்னு நம்ம கிட்ட வந்து வம்பழுத்துக்கிட்டு இருக்கிறா. அண்ணே இதுக்கு தானே சொல்லுவேன், அந்த கும்பலுக்கும் நமக்கும் ஒத்து வராது, அதான் நாம இங்கே இருக்கலாம்னு சொல்றேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அவரும் லைட்டா தலையாட்டிட்டு வா போலாம் அப்படின்னு நடக்க, காலையிலேயே எது முகத்துல முழிச்சேன்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே சக்திவேலும் நடக்கிறாரு. ஆட்டோ வந்து கடைக்கு கொஞ்சம் தள்ளி நிக்க, அத்தை அப்படின்னு இறங்க போற கோமதியை தடுத்து நிறுத்துறாங்க மீனா. என்னடின்னு பாக்க, உங்க அண்ணன்கிட்ட கோவப்பட்ட மாதிரி மாமாட்ட போய் கோவப்பட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க மீனா. ஐயோ ஏண்டி, நான் எதுக்கடி அவர்கிட்ட போய் கோவப்பட போறேன், அவர் என்கிட்ட கோவப்படாம இருந்தா சரிடி அப்படின்னு கோமதி பரிதாபமா முகத்தை வச்சுட்டு சொல்றாங்க. மீனாவும் சரி சரி இப்ப முகத்தை வச்சிட்டு இருக்கீங்கல்ல, முகத்துல ஒண்ணு, இதே முகத்தோடயே போய் மாமா கிட்ட உங்க லவ் லெட்டரை கொடுங்கங்கிறாங்க மீனா. ஏய் என்னடி லவ் லெட்டருங்கிற, லவ் லெட்டர் கொடுக்கற வயசாடி எனக்கு அப்படின்னு கோமதி கேட்க, சரி சரி ஏதோ ஒரு லெட்டரு கொடுத்துட்டு வந்துருங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேங்கிறாங்க மீனா. ஏன் நீ வரலையான கோமதி அதிர்ச்சியா கேட்க, சிவபூஜையில கரடி மாதிரி நான் எதுக்கு, நான் ஆட்டோவிலேயே வெயிட் பண்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, யோசிக்கிற கோமதி சரி சரின்னு தலையாட்டுறாங்க. மாமா மனசு மாதிரி சினிமா எதுக்காவது கூட்டிட்டு போறாருன்னா மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அப்படியே கிளம்பிடுறேங்கிறாங்க மீனா. ஆமா சினிமாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு தான் மத்த வேலை பாப்பாரு. ஏண்டி அவர் என்ன மன்னிச்சுட்டா போதாதா எனக்கு அப்படின்னு கோமதி பரிதாபமா சொல்ல, அதெல்லாம் மன்னிப்பாரு அத்தை, வெற்றியோட திரும்பி வாங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு கையெல்லாம் குலுக்கி வாழ்த்தெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க மீனா. கடையில பாண்டியன் கல்லால உட்கார்ந்துருக்க ஒரு கஸ்டமருக்கு பையில எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாரு சரவணன். எவ்வளவு ஆச்சுன்னு கேட்க, 400 ரூபா ஆச்சுங்கிறாரு அவரு. சரின்னு அவங்க பணத்தை எடுத்து இந்தா பண்ண கொடுக்குறாங்க. அப்பா பேலன்ஸ் கொடுங்கப்பா அப்படின்னு சரவணன் பணத்தை நீட்ட அவர் மீதி எடுத்து கொடுக்குறாரு. சரவணன் மீதி பணத்தை அவங்ககிட்ட நீட்ட அவங்க வாங்கிட்டு திரும்ப கோமதி மேலே ஏறி வர்றாங்க. கோமதி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, நல்லா இருக்கேங்கிறாங்க கோமதி. சரிக்கா நான் போயிட்டு வரேன், அந்த லேடி கிளம்புறாங்க. ஏமா உடம்பு சரியில்லாத நேரத்துல நீ ஏமா கடைக்கெல்லாம் வர்றேன்னு கேக்குறாரு சரவணன். எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு சரவணா அப்படின்னு கோமதி சொல்ல, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்தா தானே இப்ப சரியாகிறதுக்கு, நீ நடத்தினது நாடகம் தான் எனக்கு தெரியுமேங்கிற மாதிரி பாண்டியன் பார்க்க, ஐயோ வாலண்டியரா வாய விட்டுட்டோமோன்னு கோமதி படார்னு பாக்குறாங்க. எதுக்கு இந்த நாடகத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி பாண்டியன் பார்க்க, ஐயோன்னு பதப்பதச்சு போய் பாக்குறாங்க கோமதி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.